பெரியார் சிந்தனைகள் வைரத்தைப் போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் எனக் கூறியது முனைவர் க. அன்பழகன். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தைப் போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் எனக் கூறியது முனைவர் க. அன்பழகன். இந்திய சுதந்திரத்திற்குப் பின் தமிழ்நாட்டில் மதிய உணவுத் திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார்? காமராஜர். 1917ஆம் ஆண்டு ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, பஞ்சமர்களின் நலனுக்காக, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பஞ்சமாஸ். 1917 ஸ்பர் டேங்க்ல நீதி கட்சி தலைவர்கள் வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பஞ்சமர்கள். 1813 சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா ஜி.எம். லூசிங்டன். 1813 சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்புக்கான திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் ஜி.எம். லூசிங்டன்.